கடந்த 6ஆம் தேதி மகேந்திரன் என்பவர் காணாமல் போகிறாரு. நேற்று அவரோட பாடி ஒரு கிணறுல அந்த போலீஸ்க்கு கிடைக்கிது. ஆனால் அந்த பாடியில் இருந்த தலை மிஸ்ஸிங். இது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் ஒரு 3 பசங்க இன்வால்வ் ஆகுறாங்க. யார் இந்த பசங்க? மகேந்திரனுக்கும் இந்த பசங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி நிறைய கேள்விகள் இதில் இருக்குது, நிறைய மர்மங்களும் இதில் இருக்குது. வாங்க என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இருக்க வலசை கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த மகேந்திரன். இவருக்கு வயசு 27. கடந்த 6ஆம் தேதி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதா சொல்லிட்டு போனவர் வீட்டுக்கு திரும்பி வரல. அவரோட ஒய்ஃபும் ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் அவரை காணோம். திடீர்னு மகேந்திரனோட ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி, மகேந்திரன் எங்கள் கூட தான் இருக்காரு, நாங்கள் எல்லாரும் ட்ரிப்புக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃபும் இவர் வந்துருவாருன்ட்டு ரிலாக்ஸாக இருக்காங்க. ரொம்ப நாள் ஆகியும் மகேந்திரன் கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் இவங்க ஃபேமிலிக்கு வரல. இதனால் மகேந்திரனோட ஃபேமிலிக்கு டவுட் வருது. ஸோ சேந்தமரம் போலீஸ் ஸ்டேஷனில் மகேந்திரனை காணும் அப்படின்ட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸும் ஆரம்பத்தில் இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் தான், ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆகியும் இதில் எந்த ஒரு லீடும் வரல. சரின்னு நேற்றுக்கு எடுத்து அவரோட கால் ஹிஸ்ட்ரியை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் மகேந்திரன் கடைசியாக 2 பசங்க கிட்ட பேசியிருக்காங்க. இந்த நிலையில் போலீஸ் அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த 2 பசங்களும் முன்னுக்கு பின் முரணாவே பேசினதில் போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால் போலீஸ் அவங்களோட பாணியில் அந்த பசங்க கிட்ட விசாரிக்கும் போது இந்த பசங்க தான் மகேந்திரனை கொன்னதா உண்மையை ஒத்துக்கிறாங்க. அது என்னன்னா 4 பேராக சேர்ந்து தான் இந்த மகேந்திரனை கயிறு கட்டி கிணத்துல போட்டதா சொல்கிறாங்க. போலீஸும் சம்பவ இடத்துக்கு உடனே போயிட்டு பாடியை ரெக்கவர் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ஷாக். பாடியில் இருக்க தலை மிஸ் ஆகுது. அகெயின் போலீஸ் இந்த பசங்களை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கும் போது தான் தலையை குற்றாலத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி மறைச்சு வச்சதா சொல்கிறாங்க. உடனே கடையநல்லூர் போலீஸ் குற்றாலத்துக்கு தென்காசி தாசில்தாரோட சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த தண்ணி டேங்குக்கு கீழே மறைக்கப்பட்டிருந்த மகேந்திரனோட தலையை மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்ததும் நெல்லையில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததாக போலீஸ் இந்த 3 சிறுவர்கள் மேலேயும் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் தீவிரமாக தன்னோட விசாரணையை தொடங்குறாங்க. இங்கே தான் பல உண்மைகள் வெளியே வருது. என்னன்னா மகேந்திரன் இந்த சிறுவர்களில் ஒருத்தனை மது அருந்துறதுக்காக வர சொல்கிறாரு. அந்த சிறுவன் அந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த சிறுவன் கிட்ட ஓரின சேர்க்கைக்காக வற்புறுத்துறாரு. ஆனால் அந்த சிறுவன் அதை மறுக்கவே அந்த இடத்துல சில கைகலப்பு ஏற்படுது. உடனே அந்த சிறுவன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி சம்பவ இடத்துக்கு வர சொல்கிறான். 2 பேரும் சேர்ந்து மகேந்திரனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் முடியல, மகேந்திரன் திருப்பி அட்டாக் பண்ணிடுறாரு. அகெயின் இவங்க கிருஷ்ணான்ற இன்னொருத்தருக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவரை வர சொல்கிறாரு. அவர் வரும்போது இன்னொரு சிறுவனை கூட்டிகிட்டு வராரு. இவங்க 4 பேரும் சேர்ந்து மகேந்திரனை அட்டாக் பண்ணுறாங்க. மகேந்திரன் மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு. உடனே அவரை செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு அசைவுமே இல்லை. இந்த சிறுவர்களில் ஒருத்தன் பக்கத்தில் இந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு 2 கத்தியை வாங்கிட்டு வரான். வந்ததும் இவங்க எல்லாரும் சேர்ந்து மகேந்திரனோட கழுத்தை தனியாக அறுத்து எடுத்துட்டு பாடியில் நிறைய இடத்துல குத்திடுறாங்க. திரும்ப இன்னொரு சிறுவன் கடைக்கு போயிட்டு கயிறை வாங்கிட்டு வந்துட்டு இந்த பாடியை மட்டும் கட்டி அங்கேருந்து கிணத்துல போட்டுடுறான். உடனே கிருஷ்ணா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து மகேந்திரனோட தலையை மட்டும் பேக்கில் வச்சு அங்கேருந்து கடைநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி தென்காசிக்கு போயிடுறாங்க. தென்காசியில் ஆட்டோ ஏறி அந்த தலையோடவே ஃபுல்லாக சுற்றுறாங்க எங்கே புதைக்கலாம்னு. கடைசியாக அவங்க குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க தண்ணி டேங்க்கு கீழே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இதில் பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ரைம் ஏரியா. ஒரு சைடு குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷன், இன்னொரு சைடு கலைவாணர் அரங்கம். இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு தண்ணி டேங்குக்கு கீழே தான் இவங்க தலையை குழி தோண்டி புதைக்கிறாங்க. ஆனால் அதை யாருமே பார்க்கல. போலீஸ் இப்போ இந்த 3 சிறுவர்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இதில் பிரைம் சஸ்பெக்டாக சொல்லப்படுற கிருஷ்ணா மிஸ்ஸிங். கிருஷ்ணாவை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா கிடைச்ச பிறகு தான் இந்த கேஸோட நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு தெரியும்.